ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி பஞ்சு போல் சாஃப்டான தோசை. உடுப்பி சைடெல்லாம் ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ரெசிபிங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தோசை, ரொம்ப நல்ல சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசையில் என்ன ஸ்பெஷல்னால், நம்ம தோசைக்கு மாவு அரைக்கும் போது உளுந்து வேண்டாம், உளுந்து சேர்க்காம அதுக்கு பதிலாக புளிச்ச மோரும் வெந்தயம் அவல் இந்த மூணும் அரிசியோடு சேர்த்து நல்லா அரைச்சி தோசை செய்கிறோம். நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக வருங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி, உடுப்பி சைடெல்லாம் ரொம்ப ஃபெமிலியர். இந்த தோசைக்கு நல்ல குருமா, தக்காளி குழம்பு, நல்ல கொஞ்சம் காரசாரமான கார சட்னி எல்லாம் ரொம்ப நல்லா சூட்டாக்குங்க. சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. அதாவது அரிசி கூட உளுந்து சேர்க்காம அவல், தயிர், வெந்தயம் மட்டுமே ஊற வச்சு அரைச்சி நல்லா பஞ்சு போல் தோசை செய்கிறோம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்டாக அரிசியை கலந்து ஊற வச்சிடலாம். நான் இங்கே எடுத்துருக்கிறது பச்சரிசி. பஞ்சு போல் சாஃப்டான தோசை செய்கிறதுக்கு பச்சரிசி நல்லா சூட்டபுளாக இருக்கும். இங்கே 2 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். அடுத்தது அரிசி அளந்து எடுத்துக்கிட்ட அதே கப்பளவு, அதே டம்ளர் அளவுக்கு அவல் எடுத்துருக்கிறேன். நான் இங்கே எடுத்துருக்கிறது கெட்டி அவல். லேஸ் அவலும் எடுக்கலாம், கெட்டி அவல் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இங்கே கெட்டி அவல் 1 டம்ளர் எடுத்துருக்கிறேன். அதுவும் இந்த அரிசியோடவே சேர்த்துருவோம். இப்போ நல்லா தண்ணி விட்டு நல்லா அலசி கழுவிடுவோம். ஒரு 2-3 வாட்டி தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வைக்கணும். இப்போ ஊற வைக்கிறதுக்கு இங்கே நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக நல்ல மோர் சேர்த்து ஊற வைக்கிறோம். இங்கே ஒரு 1.5 கப் அளவுக்கு புளிச்ச தயிர் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம மோராக கடைஞ்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா கடைஞ்சி விட்டுக்கிறேன். ரொம்ப அதிகம் புளிச்ச தயிர் வேண்டாம், பட் ஓரளவுக்கு இந்த தயிர் புளிச்சிருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா இப்படி கடைஞ்சி விட்டுட்டு இப்போ இந்த கடைஞ்ச மோரை நம்ம அரிசியில் சேர்த்துருவோம். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 3 டம்ளர் மோர் சேர்த்தாச்சு. இது நீ நல்லா ஊற வச்சிடலாங்க. இந்த அரிசி அவளெல்லாம் இந்த மோரில் ஊறணும். ஒரு மினிமம் ஒரு 4-5 மணி நேரம்னாலும் ஊறட்டும். ஸோ இருக்கட்டுங்க, 5 மணி நேரம் கழித்து நம்ம அரைக்கலாம். இப்போ இங்கே 5 மணி நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், அந்த அரிசி மோரெல்லாம் உறிஞ்சி நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ அரைக்கிற பக்குவத்தில் அரிசி இருக்குது, நம்ம இனி அரைக்கலாம். இப்போ மோரில் ஊற வச்ச அரிசியை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிடலாங்க. ஊற வச்ச பொருளெல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிக்கணும். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதுலேயே நம்ம உப்பு சேர்த்து அரைச்சிடலாம். நான் இங்கே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். இன்னொரு 2 நிமிஷம் நல்லா அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு அகலமான பவுலில் சேர்த்து நம்ம புளிக்கறக்கு வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி லூஸாக இருக்கணும். ஸோ உப்பு எல்லாமே சேர்த்துட்டோம், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாங்க. மாவு நல்லா புளிச்சு வரணும். ஸோ மினிமம் ஒரு 6-7 மணி நேரத்துக்கு மேலே விட்டுருங்க, நல்லா புளிக்கட்டும். இப்போ 7 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், மாவு நல்லா புளிச்சிருக்கு, நல்ல பபிள்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கு. நம்ம உளுந்து இந்த மாவில் சேர்க்கலை, ஸோ ரொம்ப பொங்கி வரும்னால எதிர்பார்க்க முடியாது. பட் மாவு நல்லா புளிச்சிருக்கு, அந்த பபிள்ஸாக இருக்குது, கொஞ்சம் ஃப்ளஃபியானது நம்மளுக்கு கலக்கும் போதே தெரியுது. அவ்வளோதாங்க, மாவு ரெடி. இனி நம்ம தோசை ஊற்றிடலாம். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபுல் குழிக்கரண்டி மாவு எடுத்து நம்ம தோசைக்கல்லில் ஊற்றிடலாம். மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கிறதால அதுவே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி வரும். எக்ஸ்ட்ரா நான் ஸ்ப்ரெட் பண்ணியெல்லாம் விடலை, அந்த சைஸ்லேயே அப்படியே விட்டுட்டேன். ஊத்தப்பம் மாதிரி மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஊற்றாமையும் இந்த தோசை செய்யலாம், நல்லா வரும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் அப்படியே இந்த தோசை ஃபுல்லாக ஓட்டையாக வருங்க. இப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம மூடியை போட்டு வேக வைக்கலாம். இப்படி மூடி போட்டு வேக வைக்கும்போது தோசை நல்லா ஸ்பஞ்சு மாதிரி சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வெந்து வரும். அதாவது கீழே ஃப்ரை ஆகி மேலே நல்லா மெத்துன்னு அந்த ஆவியில் வெந்து வந்துடும். பாருங்கள், கீழே நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசைக்கல்லேருந்து தோசையை பட்டு போல் அப்படியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நல்ல பஞ்சு போல் சாஃப்டான கர்டு தோசை, தயிர் தோசை ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு தோசையும் ஊற்றி காமிக்கிறேன். நல்லா ஊத்தப்பம் மாதிரி இப்படி அளவாக ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் தெளித்து விட்டு இப்படி ஓட்டையாக ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மூடி போட்டு வேக வைக்கலாம். ஒரு 1-2 நிமிஷம்.
தோசையோட கீழ்ப்பகுதி நல்லா ஃப்ரை ஆகி மேலே நல்லா ஆவியில் புசு புசுன்னு வெந்து நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக அந்த தோசை வெந்ததுக்கப்புறம் எடுத்து சுட சுட பரிமாறிடலாம். இந்த தோசை பர்டிகுலர்லி சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோடு இருக்குங்க. அவ்வளோதாங்க, அருமையான உடுப்பி ஸ்டைல் பஞ்சு போல் சாஃப்டான தயிர் தோசை ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. அதாவது அரிசியோட நம்ம உளுந்து சேர்க்காம தயிரில் ஊற வச்சு அரைச்சி புளிக்க வச்சு தோசை செஞ்சாச்சு. நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக இருக்குங்க. இந்த தோசைக்கு குருமா தக்காளி குழம்புலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கார சட்னியும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கார சட்னி தான் செஞ்சுருக்கிறேன். அந்த ரெசிபியும் நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ இந்த ஸ்பாஞ்சி சாஃப்ட் தயிர் தோசைக்கு நம்ம காரசாரமான கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இங்கே மிக்ஸி ஜாரில் ஒரு 8 to 10 காரமான வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே காஷ்மீரி சில்லி ஒரு 6-7 எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் பெருசாக காரம் இருக்காது, ஆனால் நல்ல கலர் கொடுக்கும் சட்னிக்கு. அடுத்ததாக புளி சேர்த்துடலாங்க. நல்லா அழுத்தி உருட்டி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து. அடுத்ததாக ஒரு 8 to 10 பல் பூண்டு வந்து சின்னதும் பெருசுமாக எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இங்கே கல்லுப்பு சேர்க்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. ஃபஸ்ட்டு இந்த மிளகாயெல்லாம் நல்லா அரைச்சிப்போம், அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து அரைக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அந்த மிளகாய் பூண்டெல்லாம் ஓரளவுக்கு அப்படி அரைச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி விடாமல் அரைச்சிட்டு தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க, ரொம்ப தண்ணி விடாதீங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும். இப்போ சட்னி ரெடி. ஆனால் இங்கே எல்லாமே நம்ம பச்சையாக சேர்த்து அரைச்சிருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போ சட்னியை வதக்கிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விட்டுருவோம். இந்த கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலையெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற சட்னியை சேர்த்துருவோம். இங்கே சட்னியை வந்து நம்ம எல்லாமே ரா இன்க்ரீடியன்ட் சேர்த்து அரைச்சிருக்கிறோம். அந்த பூண்டெல்லாம் பச்சையாக சேர்த்துருக்குறோம். இதை வந்து நல்லா வதக்கி விடணும். அதாவது அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சட்னி வதங்க தெறிக்குங்க. அதனால் மூடி போட்டு விட்டுறலாம். மூடி கொஞ்சம் இப்படி கேப் விட்டு போட்டோம்னா அது ஈஸியாக குயிக்காக சுண்டி வந்துடும். இப்போ 4-5 நிமிஷம் சட்னியை வதங்கறக்கு விட்டுட்டு இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நிற்குது. நம்ம ஊற்றின சட்னி நல்லா சுண்டீர் இருக்குது. ஸோ நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இது நல்லா இருக்குது, தொக்கு மாதிரி. இது ஒரு 3-4 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். ஏன்னா நல்லா வதக்கிட்டோம், அந்த எண்ணெய் பிரியற வரைக்கும் நல்லெண்ணெயில் வதக்கிட்டோம். அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. அவ்வளோதாங்க, நல்லா காரசாரமான கார சட்னி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த தயிர் தோசைக்கு இது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த தோசை ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.